வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக நதியாவலன். வணக்கம். கார்கே. முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவி இருப்பதை வேட்புமனுவில் மறைத்ததாக நரேந்திர மோடி மீது குற்றச்சாட்டு. வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. 1000 கிலோ அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் தனுஷ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்திய ராணுவம். குழந்தைகளை போர்க்களத்தில் ஈடுபடுத்த பயிற்சி கொடுக்கும் சிங்கள ராணுவம். புகைப்பட ஆதாரங்கள் வெளியானதால் இலங்கை அரசுக்கு நெருக்கடி. வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே குதிக்க முயன்ற சிறுத்தை புலி. வீதியில் உறைந்த பொதுமக்கள். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தொடரும் பழுதுகள். ஒரே மாதத்தில் 5வது முறையாக கோளாறு. மின் உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. வங்கக்கடலில் உருவான மற்றொரு புயல் சின்னம் லெகர் புயலாக மாறலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி தனக்கு மனைவி இருந்ததை வேட்புமனுவில் மறைத்ததாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போது தாக்கல் செய்த மனுவின் உண்மை தகவல்களை மறைத்ததாக பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சுனில் சரோகி தாக்கல் செய்த மனுவில் மோடிக்கு மனைவி உள்ளதாகவும் அவர் பெயர் ஜசோதா பென் என்றும் இவர்களது திருமணம் 1951ஆம் ஆண்டு நடைபெற்றது என்றும் கூறியுள்ளார். மனைவி குறித்த தகவல்களை மோடி பிரமாண பத்திரத்தில் மறைத்துவிட்டதாகவும் அவரது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி நிராகரித்திருக்க வேண்டும் என்றும் வாதாடப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு மோடியின் மனுவை தேர்தல் அதிகாரி நன்கு பரிசோதித்துதான் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் இதில் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தின் குறுக்கீடு என்ன உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். தேர்தல் வழக்காக வேண்டுமானால் இதனை தாக்கல் செய்யலாம் என்று கூறி மனுவை அவர் தள்ளுபடி செய்தார். சிறுவர்களை ராணுவத்தில் சேர்ப்பதாக விடுதலை புலிகளை குற்றம் சாட்டிய இலங்கை அரசு தற்காப்பு பயிற்சி என்ற போர்வையில் பள்ளி குழந்தைகளை போரில் ஈடுபடுத்த ஆயுத பயிற்சி அளித்து வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது. விடுதலை புலிகள் சிறுவர்களையும் பெண்களையும் படையில் சேர்த்து கேடயமாக பயன்படுத்துகின்றனர் என்பது இலங்கை ராணுவத்தின் நீண்டகால குற்றச்சாட்டு. அதேவேளையில் பள்ளி மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி தருவதாக இலங்கை அரசாங்கம் மீது எழுந்த குற்றச்சாட்டை அந்நாட்டு அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் தலைமைத்துவ பயிற்சி என்ற பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு இலங்கை அரசு ராணுவ பயிற்சி அளித்து வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர், பள்ளி முதல்வர் அடங்கிய குழுவினரை முகாமிற்கு அழைத்துச் சென்ற இலங்கை ராணுவம் பயிற்சிகள் அளிப்பது தெரியவந்துள்ளது. மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிப்பது போன்ற படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இசைப்பிரியா கொலை தொடர்பாக சேனல் 4 வெளியிட்ட காட்சிகள் காமன்வெல்த் மாநாட்டின் போது இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி தருவது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஹெலன் புயல் கரையை கடந்த மறுநாளே வங்கக்கடலில் மற்றொரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது. இது புயலாக மாறினால் இதற்கு லெகர் என்று பெயரிட வானிலை ஆய்வு மையம் காத்திருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஹெலன் புயல் ஆந்திராவில் நேற்று கரையை கடந்தது. ஹெலன் புயல் கரையை கடந்த மறுநாளே லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். 10 லட்சம் வழக்குகளுக்கு ஒரே நாளில் தீர்வு காணும் தேசிய அளவிலான மெகா லோக் அதாலத் இன்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நடைபெற்ற லோக் அதாலத் எனப்படும் சிறப்பு மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக முத்திரைத்தாள், காசோலை, காப்பீட்டுத் தொகை மற்றும் போக்குவரத்து விபத்து வழக்குகளில் தீர்வு காணப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தரும் தகவல்களை பார்க்கலாம்.